வந்திருக்கோம். பாட்டுனா என்னப்பா? வில்லுப்பாட்டுனா மக்களுக்கு பாடல் மூலமா செய்தியை சொல்றதா வில்லுப்பாட்டு. அப்ப வில்லுப்பாட்டு ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமே. சரி, வில்லுப்பாட்டுக்கான ஒழுங்கு என்ன? தந்தனத்தம் தான். அப்ப அப்படியே ஆரம்பிச்சிருவோம். தந்தனத்தம் என்று சொல்லியே வெளியினை பாட, ஆமா வெளியினை பாட அந்தருள்வாய் இயேசு தெய்வமே. முதலாவதாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வணக்கத்தை சொல்லுங்க. சபை மேய்ப்பர் 2 பேருக்கு வணக்கம். நம்ம குணமாக்கும் கர்த்தர் உலகத்தில் வந்த சபைக்கு வந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு வணக்கத்தை போடுவோம். கத்த ஊழியத்தின் சபை விசுவாசிகளுக்கு வணக்கத்தை போடுவோம். வந்தவங்களுக்கு வணக்கத்தை போட்டாச்சு. ஆமா, நம்ம வில்லுப்பாட்டுல என்ன செய்தி பார்க்க போறோம்? ஏசப்பாவோட பிறப்பை பத்தி தான் பார்க்க போறோம். அக்கா, எனக்கு ஒரு டவுட். அவர் கடவுள் தானே? அவர் எதுக்கு பூமியில பிறந்தார்? அவர் எதுக்கு பிறந்தார்னா பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுது. லூக்கா 2:5-6 பெத்லகேம் என்னும் தாவீது ஊரிலே பிறந்தார். அக்கா, அப்படியே ஒரு பாட்டை தான் போட்டு விடுங்களேன். பாவங்கள் போக்காவே சாபங்கள் நீக்காவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையில் சுமந்தாரையா. அவரே எங்க பிறந்தாரு? அவர் எங்க பிறந்தார்னா பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுது. லூக்கா 2:5-6 பெத்லகேம் என்னும் தாவீது ஊரிலே பிறந்தார். ஒரு பாட்டை தான் போட்டு விடுங்களேன். வீதியிலே ஒரு ராஜகுமாரன் எனையாள வந்தவர் என் நேசகுமாரன். என்னது தாவீது ஊர்லயா? தாவீது ஒரு ராஜா தானே? அவர் கண்டிப்பா அதன் மேல தான் பிறந்திருக்கணும். அப்படிதான் இல்ல. தாவீது ஊரிலே பெத்லகேமிலே மாட்டு தொழுவத்தில் நம்மேற்பர் பிறந்தார். ஏய் பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார். விண்ணிலோ மண்ணிலோ வெற்றி உண்டார். ஏய் பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார். விண்ணிலோ மண்ணிலோ வெற்றி உண்டார். இன்னொரு பாட்டு கூட இருக்கு. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரே முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. ஆட்டுப்பட்டாரையில் உயிர்த்தாரே இயேசு சாமி. அவர் பிறந்தாரு. ஆமா, அவர் இவ்வளவு எளிமையா மாட்டு தொழுவத்துல தான் பிறந்தாரு. எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க? பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா 2:10-11-12 தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். அவரே கிறிஸ்துவாகிய இயேசு என்னும் இரட்சகர். அக்கா, அப்படியே ஒரு பாட்டு தான் போடுங்களேன். சின்ன ஊருதான் அது பெத்லகேமுதான், மண்ணில் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே. சின்ன ஊருதான் அது பெத்லகேமுதான், மண்ணில் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே. ஆஹா, நீங்க சொல்றத கேட்டுக்கினே இருக்கணும் போல இருக்குக்கா. இயேசு பிறப்பதான் நம்ம கிறிஸ்மஸ்னு சொல்றோமா? ஆமா ஆமா. கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடு? எனக்கு தெரியும். புது Dress, ஸ்வீட், gift. நம்ம பாஸ்டர் அங்கிள் கூட நம்மளுக்கு gift தருவாரே, ஜாலியா இருக்குமே. ஆமா, எங்க அம்மா கூட புது Dressலாம் வாங்கி வச்சிருக்காங்க. சரி, நீங்க சொல்றதுதான் கிறிஸ்மஸா? இப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடுறோமே, தேவன் இதுல மகிமைப்படுவாரா? ஆமா தானக்கா? அப்படிதான் இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஈவாய் தந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம ஜனங்க அனைவரும் ருசிக்கும்படி செய்யணும். அது மட்டும் இல்லாம நாம புது ட்ரெஸ் வாங்கிக்கிறது, வகை வகையா செஞ்சு சாப்பிட்றது மட்டும் இல்லாம ஏழைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் கொடுத்து சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது தான் உண்மையான கிறிஸ்மஸ். இந்த வருட குணமாக்கும் கர்த்தர் ஊழியத்தின் வாக்குத்தத்தத்தின்படி அவரின் நம்மில் மகிமைப்படுத்தும்படியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் கொடுத்து அவர்களோடு இணைந்து கொண்டாடுறது தான் கிறிஸ்மஸ். ஆமா, இது உங்களுக்கு எப்படி தெரியும்? இதை பற்றி எங்கள் சபை போதகர் தான் எங்களுக்கு சொன்னாங்க. அதாகப்பட்டது. இதன் மூலியமா நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல வரோன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்க எல்லாரும்
எல்லார் மனதிலும் புதிதாய் பிறக்கணும்னு சொல்லி உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.